நன்றி ஆவியானவரை கைதட்டி வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த நாமத்தை உயர்த்தி இந்த காலை வேளையிலே அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி சொல்லி பாடுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. கைத்தட்டி அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவன் நாமம். நாமத்தில் மன்னிப்பு உண்டு, நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பேரோடும் செய்வினை கட்டுகை முடியும். கைத்தட்டி அவன் நாமத்தில் பேரோடும் கைத்தட்டி எல்லா செய்வினை கட்டுகள் முடியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி இந்த காலையில் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், ஆனாலும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. கைத்தட்டி வாய்ப்பட நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நித்திய ஜீவனம் உண்டு, நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. கைத்தட்டி பாடுவோம். இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் 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 இயேசு கிறிஸ்துவே, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகுபொழுதும். அவன் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகுபொழுதும். நாம் முன்னே
கிறிஸ்து இந்த காலைவேளையிலே இந்த காலையிலே மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி இறங்கி வருவதா? அக்கினி காலைகளை போல உருகச் செய்கிற வல்லமையான பிரசன்னம் இந்த காலைவேளை ஒவ்வொருவரை நிரப்புவதா? ஆவியாவுடைய வல்லமை ஒவ்வொருவரும் மேலும் இறங்கி வருவதா? அக்கினிமயமான தேவன் இப்போது தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் மழையை இறங்கி பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கி இப்பொழுது நம்முடைய மகிமை பிரசன்னத்தால் நிரப்புகிறார். வல்லமையான தேவ பிரசன்னம் தடைகளை உடைக்கிற தேவ மகிமை, மகிழ்களை குறைக்கிற தேவ வல்லமை, தடைகளை உடைக்கிற தேவ ஆவியானவர் இந்த காலை வேளை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக சொல்கிறேன். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அபிஷேக தைலம் ஒவ்வொருவரையும் மூடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும். தடைகளை உடைக்கிற வல்லமை, தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிற வல்லமை இந்த காலை வேளையில் வெளிப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் வெளிப்படுவதாக. முன்னேறி செல்லுகிற ஆண்டவரே, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நெருக்கி தள்ளுகிற எல்லாவற்றையும் தடைகளை தாண்டி தடைகளை தகர்த்து முன்னேறி செல்லுகிற தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்தும். ஆவியானவரை மகிமைப்படுத்தும். நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. இந்த மாதம் தடைகள் விலகும், தடைகள் புரியும். எல்லா விதமான சூழ்நிலை இருக்கிற எல்லா விதமான நெருக்கங்களை கர்த்தர் நீக்கி எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவது இல்லை. என் சலவேதி ஒடுங்கி போவதில்லை. நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் இந்த 2025 பிப்ரவரி மாதம் மாறுகிறது. தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவனுடைய வல்லமை இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவன் வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட வல்லமையை தேவன் வெளிப்படுத்துகிறபடியால் கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்தும். ஓ ராபா சந்தா ராபா தேவனுடைய மகிமையான பிரசன்னம் இறங்கட்டும், இறங்கட்டும். கட்டுகள் முடியட்டும். ஓ சத்துருவின் சதி திட்டங்கள் நிர்மூலமாகட்டும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். சுவாமி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. கரங்களை உயர்த்தி நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. சொல்லுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் இந்த ஜனவரி மாதத்தில் எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்தேன். கடந்த நாட்களில் நன்மை செய்திகளை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி. என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றியோடு துதிக்கும். இந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்தீரே, நன்றி. தினமும் நன்மை செய்திகளை நடத்தி வந்தீர். வார்த்தையினால் எங்களை திடப்படுத்தி நடத்தினீர். உங்களுக்கு நன்றி. புதிய மாதத்தில் நீர் எங்களை நடத்தி நீதியின் பாதையில் நடத்தும், நன்மையின் பாதைகளை நடத்தும், வெற்றியின் பாதைகளை நடத்தி எங்களை தாழ்த்துகிறோம். நம்முடைய மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல
இந்த 2025 பிப்ரவரி மாதம் நீர் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை எழும்ப பண்ணி எங்களுக்கு முன்பதாக அனுப்பி எங்களை நடத்தும் சுவாமி. இந்த மாதத்தில் நாங்கள் வெற்றியை பார்க்கிற மாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் வெற்றியை பார்க்கிற மாதம், ஜெயத்தை பார்க்கிற மாதமாக இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. புதிய மாதத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நிச்சயமாக தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியை தந்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் வெற்றியை பார்ப்பீர்கள், ஜெயத்தை பார்ப்பீர்கள். தேவன் உங்களை ஜெயமாய் நடத்துகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. நான் இந்த மாதத்துக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், இந்த 2025 பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. அற்புதமாக தேவன் உங்களை நடத்த போகிறார். அற்புதமாக தேவன் உங்களை நடத்த போகிறார். அற்புதமாக தேவன் உங்களை நடத்துவார். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். நாளை உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய், உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக்கிறார், நமக்கு சொல்லிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பல நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு தீர்வு கொண்டு வரப்போகிறார். பல நாள் இருந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. ஆண்டவர் செய்ய போகிற அற்புதத்தினார். அல்லேலூயா. நேற்று இரவு கூட நான் ஒரு காரியத்திற்காக ஒரு கோப்பு, ஒரு ஃபைல் பல வருடமாக பெண்டிங்காக அந்த ஃபைல், அது ஒரு டேபிளை தாண்டி ஒரு டேபிளில் போக மாட்டேன், அப்படியே கிடக்கு ரொம்ப நாளாக. அப்போ நான் பல நாட்களாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த காரியத்துக்காக. நேற்று இரவு போய் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணி அந்த அதிகாரிகிட்ட பேசிட்டு, அவர் அதை செய்யவே மாட்டேன்ற முடிவில் இருக்கிறார். அப்போது அங்கே உட்காந்து நான் ஜெபம் பண்ணிவிட்டு 500 ஸ்தோத்திர பலிகளை சொன்னேன். அவர் சேருக்கு பக்கத்தில் உட்காந்து. அது வர முடியாதுன்னு சொன்னவர் 500 எப்போ நான் இந்த ஸ்தோத்திர பலி முடித்தனோ அவர் எந்திரிச்சு உட்காந்தார், அந்த ஃபைல் எடுத்தார், எழுதினார், அடுத்த அதிகாரிக்கு வச்சார். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இது அற்புதங்களின் மாதம். அல்லேலூயா. இது அற்புதங்களின் மாதம், நீங்கள் அற்புதத்தை காணப்போகிறீர்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி சொன்ன ஒரு காரியம், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். இந்த 2025 பிப்ரவரி மாதத்தில் அற்புதமாய் தேவன் உங்களை நடத்துவதை காண்பீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். ஆமென். யாத்திரா 15:11 சொல்லுகிறது, அற்புதங்களை செய்கிற அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி. அற்புதங்களை செய்கிற அவருக்கு நிகரானவர் ஒருத்தருமே கிடையாது. நம்முடைய ஆண்டவரை போல, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அற்புதங்களை செய்கிற அவருக்கு நிகரானவர் ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இந்த மாதம் நீங்கள் தினமும் அற்புதங்களை எதிர்பார்க்க. ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த வியாதியில் ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த தேவையில் அற்புதம் நடக்கணும், இந்த பிரச்சனையில் ஒரு அற்புதம் நடக்கணும். அற்புதம் என்றால் என்ன? அற்புதம்னா சிலர் சொல்லுவாங்க, இது அற்புதம் 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 ஓடிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது தினமும் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் தினமும் அற்புதம் செய்தார். பார்க்கிற இடத்தெல்லாம் அற்புதம் செய்தார், பேசின இடத்தெல்லாம் அற்புதம் செய்தார். எங்கே பிரசங்கம் செய்தார் அங்கே அற்புதம் செய்தார். யாரை தொட்டாரோ அங்கே அற்புதம் நடந்தது. அவரை யார் தொட்டார்களோ அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நிழற்பட்டு சுகமடைந்தார்கள், அற்புதமான விடுதலை பெற்றார். மரித்தோரை எழுப்பினார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அற்புதங்களை செய்தார். அதே இயேசு இந்த காலையில் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், உன்னையும் அற்புதமாக ஆண்டவர் நடத்தும் என்று சொல்லுகிறார். உங்களையும் அற்புதமாக நடத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கேட்பட்டு சொல்லுங்க, உங்களே ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா. அற்புதம்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்தால் மனுஷனால முடியாதுன்னு ஒரு காரியத்தை அவர் செய்து காண்பிப்பார். அல்லேலூயா. நடக்காதது, முடியாதது, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பணம் படைத்தவர்களால், மருத்துவர்களால், டாக்டர், பெரிய பெரிய டாக்டர்ஸ்னால் கைவிட்டதை கூட ஆண்டவர் அற்புதம் செய்து சுகமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி முடியாதது, நடக்காதது, செய்ய முடியாததை செய்து காண்பிப்பதுதான் அற்புதம். அல்லேலூயா. அது எல்லாரும் செய்திட முடியாது, அது ஆண்டவர் மட்டும் தான் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் எல்லாராலும் அற்புதம் செய்திட முடியாது, எல்லா மனிதனாலும் ஜெயிச்சிட முடியாது, எல்லா மனிதனாலும் அற்புத வல்லமை வெளிப்படுத்திட முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா.
நம்ம யாத்திரா புத்தகத்தில் படிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்தில் விடுதலையாக்கி வரும்போது அற்புதங்களினாலும் அடையாளங்களினால் ஓங்கிய புயத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அங்கே அற்புதங்களை அதிகமாக்கினார். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. ஆண்டவர் அற்புதங்களை அதிகமாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி நடத்தி வந்தார். ஆமென். மோசே ஆரோனும் செய்தது போல அங்கே இருக்கிற மந்திரவாதிகள் செய்தாங்க. அங்கே இருக்கிற மந்திரவாதிகள் செய்தாங்க. கோலை போட்டால் அது என்ன ஆயிடுச்சு? ஆமாம், அவர்களும் கோலை போட்டாங்க, பாம்பா மாறுச்சு. ஆனால் அவருடைய கோல்களை இவங்க கோல் என்ன செய்யிட்டு விழுங்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியம், அவங்க செய்த எல்லா அற்புதமும் செஞ்சாங்க, எல்லா அற்புதமும் நடந்துச்சு. இப்போ தவளையை கொண்டு வரோம்னா அவங்களும் தவளையை கொண்டு வந்தாங்க. இப்படி எல்லா அற்புதமும் நடந்துச்சு. ஆனால் ஒரு காரியத்தை படிக்கிறேன், அந்த காரியத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பிரயாசப்பட்டோம் அவர்களால் செய்யக்கூடாமல் போயிற்று. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை 16, 17, 18 நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் எப்போ அந்த எல்லா இடத்துல பேன்களை வர பண்ணுவேன்னு சொல்லி. அப்போது மோசே ஆரோனும் செய்தாங்க. ஆனால் அந்த மந்திரவாதிகள் அப்படி செய்யணும்னு நினைச்சாங்க. அப்படி செய்து அவர்களால் செய்யக்கூடாமல் போயிற்று. அப்படி பேன்களை கொண்டு வர முடியல. 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்களை பிறப்பிக்கும்படி செய்தார்கள், ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியல? நான் சொல்றேன், ஆண்டவர் மட்டும்தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார், வேறு யாராலும் செய்ய முடியாது. அப்படி வேற யாராவது பிரயாசப்பட்டால் அது நடக்காது. அல்லேலூயா. அதுதான் அற்புதம். ஆண்டவர் செய்ய போகிற அற்புதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவனே அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் நம்ம மைண்டில் ஒன்று வச்சிடணும், எந்த மனுஷனாலும் கிடையாது, எந்த அதிகாரினாலும் கிடையாது, மந்திர வித்தையினாலும் கிடையாது, எந்த மனிதனாலும் செய்ய முடியாத ஆண்டவர் இயேசு உங்களுக்காக இந்த மாதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. சில பிரயாசப்படலாம், முயற்சிப்படலாம், ஆனால் கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு செய்ய முடியும். ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், தாம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் பெரிய காரியங்களை இந்த மாசத்தில் செய்து உங்களை உங்கள் மூலமாக அவர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. ஆமென். வேதத்தில் பலவிதமான அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் வேதத்தில் பலவிதமான அற்புதங்களை சொல்லி வைத்திருக்கிறார். எனக்கு சொன்ன 3 அற்புதங்களை குறித்து நான் உங்களோடு பேசி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, ஆண்டவர் இந்த மாதம் உன் குறைவுகள் நடுவில் அற்புதங்களை செய்ய போக. இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. இந்த யோர்தானுக்கு முன்பதாக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த யோர்தானை பிரித்து அவங்க கடந்து போகணும். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தான் பிரவாகித்து வருகிறது, வெள்ளம் போல வருகிறது. அந்த ஆண்டவர் சொன்ன ஆலோசனைப்படியே 12 ஆசாரியர்களை பிரித்து அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள்ட்ட சொல்லி அவர்கள் போய் அந்த யோர்தானுடைய கால் வைத்த மாத்திரத்திலே யோர்தான் பிரவாகித்து வருகிறது. வெள்ளம் போல வருகிற யோர்தான் நதி 2ஆக பிரிந்து குவியல் குவியலாக நின்றது. அவர்கள் அந்த நதியை யோர்தானை அவர்கள் எப்படி கடந்தார்களா? உலர்ந்த தரையில நடந்து போவது போல அவர்கள் நடந்து போனார்கள். அவர்களுக்கு பிரிந்து நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. தண்ணீரற்ற உலர்ந்த தரையிலே அவர்கள் நடந்து போவது போல அது கடந்து போனார்கள் என்று 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் நம்ம படிக்கலாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாரு. நீங்க இந்த மாசத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற எல்லாம் பிரிந்து போக போகிறது. நீங்கள் கடந்து போவீர்கள், நீங்கள் ஜெயித்து மேலே எழும்புவீர்கள். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இந்த மாதம் உங்கள் குறைவு நிறைவாகும்படி உங்கள் குறைவு நடுவில் அற்புதம் ஆண்டவர் செய்வார். நீங்கள் கடந்து போவீங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்வீங்க? கடந்து போவீங்க. இந்த பிரச்சனையை நீங்கள் கடந்து போவீங்க. இன்றைக்கு இருக்கிற குறைவை கடந்து போவீர்கள். இது எப்படி தேவையை ஆண்டவர் சந்திக்க போகிறார் என்று நீங்கள் கலக்கமடைய வேண்டாம். இந்த சரீரத்தில் ஒரு குறைவு இருக்கிறதே, இது எப்படி மாறும் என்று நீங்கள் கலக்கமடைய வேண்டாம். உங்கள் குறைவு நடுவில் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதாவது நிறைவு இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் தேவையில்லை, குறைவான இடத்துல தான் ஆண்டவர் தேவை. அல்லேலூயா. உங்களுக்கு குறைவு இருக்கிறதா? ஒரு ஊரில் பொருளாதாரத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கீங்களா? கடன் பெற்றிருக்கிறீங்களா? குறைவோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாக்கும்படி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை இது எப்படி முடியும் அப்படின்னு நீ நினைக்க வேணாம். யோர்தான் எப்படி 2ஆக பிரிந்ததோ அதுபோல உங்கள் பிரச்சனைகள் பிரிந்து ஓடி போகும்படி தேவன் செய்ய போகிறார்.
அங்கே ஓடி போயிற்று, தண்ணீர் பிரிந்து ஓடி போயிற்று எழுதப்பட்டிருக்கு. அது மாதிரி உங்களுக்கு இருக்கிற குறைவு எல்லாம் ஓடி போகும்படி தேவன் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் குறைவின் நடுவில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். வேதத்தில் படிக்கிறோம், யோவானில் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அங்கே கானா ஒரு கல்யாண வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு வந்திருந்தார். திராட்சரசம் குறைவுபட்டது. திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது பாருங்க, ஆண்டவர் அந்த குறைவோடு அந்த இடத்துலேருந்து போகலை. அந்த இடத்துலேருந்து குறைவோடு அவர் போகலை. போதும், திராட்சரசம் இதோடு முடிஞ்சிருச்சுல, இருக்கிறத வச்சு அனுப்புங்க அப்படி சொல்லலை. அல்லேலூயா. பாருங்க, அங்கே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி, அல்லேலூயா, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி முந்தின ரசத்தை விட பிந்தின ரசத்தை ஆண்டவர் மகிமையான ஒரு அற்புதத்தை செய்து ருசி நிறைந்ததை கொடுத்து அங்கே ஒரு மகிமையை வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஒரு அற்புதம் செய்து அவர் மகிமைப்பட்டார் அங்கே. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிமையை இந்த 2025 பிப்ரவரி மாதம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. மகிமைனா என்ன தெரியுமா? மகிமைனா ஆண்டவருடைய அனைத்தும் அடங்கியதான் மகிமை. அல்லேலூயா. யோசேப்பு சொல்றார்ல, என் மகிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சகல மகிமை நீ வந்து பார். அது மாதிரி மகிமை என்றால் ஆண்டவருடைய அற்புதம், விடுதலை, சுகம், வரங்கள், வல்லமை, மகத்துவம், படைப்பு எல்லாம் கலந்தது தான் என்னது. அதெல்லாம் சேர்ந்து ஒரு பொட்டலமா ஒரு பாக்கெட் பண்ண எப்படி இருக்குமோ அதுதான் மகிமை. இந்த மகிமை நீங்கள் இந்த 2025 பிப்ரவரி மாதம் பார்க்க போறீங்க. அல்லேலூயா, ஆமென். இங்கே அவர் குறைவு நடுவிலே ஒரு அற்புதத்தை செய்தார். அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அங்கே ஒரு அற்புதம், அந்த குறைவில் தேவன் ஒரு அற்புதம் செய்தது போல உங்கள் குறைவின் நடுவில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. எது குறைவு என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த குறைவில் தேவன் ஒரு அற்புதம் செய்ய முடியும். ஐயோ, இது எனக்கு குறைவா இருக்கு. ஒருவேளை இதுவரை உங்க பிள்ளைங்க படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கல, குறைவா எடுத்திருக்காங்க. பயப்படாதீங்க, ஆண்டவர் அதிக மதிப்பெண்கள் கொடுத்து உங்க பிள்ளைகளை வெற்றி பெற செய்வார். அல்லேலூயா, ஆமென். பொருளாதார என்னுடைய தொழிலில் நஷ்டமா இருக்கு, அதிகமான நான் வருமானத்தை பார்க்க முடியல, நிறைய விதைச்சிருக்கேன் அறுக்க முடியல. ஆண்டவர் நிறைவாகும்படி தேவன் ஒரு வழியை திறக்க போகிறார். நிரம்பி வழியும்படி தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நிரம்பி வழியும்படி ஒரு அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அங்கே ஆலயத்தில் சூம்பில கையை உடைய ஒரு மனுஷன், அவனுடைய சரீரத்தில் ஒரு அவனுக்கு ஒரு குறைபாடு இருந்துச்சு. ஆண்டவர் எழும்பி நிற்க சொல்லி உன் கையை நீட்டி என்று சொன்னார். அவனுடைய கை மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று. ஒரு அற்புதம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், சரீரத்தில் குறைவு இருந்தாலும் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய சரீரத்தில், உங்க பிள்ளைகளுடைய சரீரத்தில் வியாதி, ஆண்டவர் இயேசு இந்த குறைவை, ஒருவேளை இது எனக்கு குறைவா சுரக்கிறது அதனால பிரச்சனை, ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதம் செய்வார். எல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா, எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஆமென் சொல்லுங்க. இந்த பிரச்சனையை, இந்த குறைவை நீங்கள் கடந்து போகும்படி தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி, இந்த குறைவை கடந்து போகும்படி, இந்த பிரச்சனையை கடந்து போகும்படி, இந்த கடலை கடந்து போகும்படி, இந்த வியாதியை கடந்து போகும்படி தேவன் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ரெண்டாவது குறைவு நடுவில் அற்புதம், ரெண்டாவது குற்றப்படுத்துகிறவர்கள் நடுவில் அற்புதம். ஆமென் சொல்லுங்க. குற்றப்படுத்துறது யாருடைய வேலை? நம்முடைய வேலை இல்லை. யாருடைய வேலை? ஆமாம், அவனுடைய வேலையை எப்போவுமே பிறரை குற்றப்படுத்த. ஆனால் முடிவில் அவன் வெட்கப்பட்டு போவான், நீங்கள் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு இந்த சூழ்நிலை கையுடைய மனுஷனை பார்த்தாரு. அங்கே இருக்கவங்களாம் இயேசுவை எப்படி குற்றம் படிக்கலாம், இந்த ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரான்னு சொல்லி அவரை எப்படிரா குற்றம் படிக்கலான்னு காத்திருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் இப்படி தேடிக்கிட்டு இருக்கிறானா, குற்றம் சுமத்தலான்னு பார்க்குறானா அப்படின்னு அவள் ஆவியில் வைராக்கியம் அடைந்து அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றி இருந்தவர்களை பார்த்து, அவருக்கு அவனுடைய இருதய கடினம், இவனை எப்படி ஒரு சுஸ்தமாக்குறான்னு பார்ப்போம், இதுலேருந்து ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நன்மை செய்வதா தீமை செய்வதா? இவனுக்கு நன்மை செய்யணும் அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன எதிர்பார்க்குறான்? இவரை குற்றம் பிடிக்கலான்னு எதிர்பார்க்குறான். அவருடைய இருதய கடினம் பாருங்க. இந்த டைமில் ஆண்டவர் சுற்றி இருந்தவர்களை பார்த்து அவர் கோபம் அடைஞ்சு இவனுக்கு அற்புதம் செஞ்சிட்டார்.
ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். உங்கள் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இது ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். உங்களை எப்படிடா குற்றம் பிடிக்கலான்னு சிலர் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவர்கள் நடுவில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமாம், விபச்சாரத்தில் கையும் களமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரியை இயேசுவிடத்தில் கொண்டு வரலாம். அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை. கொண்டு வந்தாங்க, எல்லாரும் அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு வந்தாங்க. எல்லாரும் கல்லெறிஞ்சு, ஏன்னா விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவளை கல்லறிய வேண்டும் என்று குற்றப்படுத்தி நின்றார்கள். ஆண்டவர் இயேசு அங்கே அற்புதமாக அவளுக்கு ஒரு வழியை திறந்தார். அல்லேலூயா. நான் சொல்ல, தப்பி செல்வதற்கான போக்கை அழகா உண்டு பண்ணிட்டார் அவளுக்கு. ஆமென் சொல்லுங்க. அவளுக்கு நடந்தது என்ன? அந்த இடத்துல அவளுக்கு நடந்தது என்ன? ஒரு அற்புதம். அல்லேலூயா. இப்போ கல்லறிஞ்சு கொண்டிருக்கணும். ஆண்டு நியாயப்பிரமாணத்தின்படி அவள் கல்லறியப்பட வேண்டியவள், அவள் கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டியவள். நியாயப்பிரமாணத்தின்படி, சட்டத்தின்படி அவள் கொல்லப்படணும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, தப்பி செல்லும்படியான போக்கை உண்டு பண்ண. இதுதான் அற்புதம். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, குற்றப்படுத்துகிறவர்கள் நடுவில் அவளுக்கு ஒரு அற்புதம் செய்து அவளை தப்பி செல்லும்படியான போக்கை உண்டு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த 2025 பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு தீமையே நடந்திருந்தாலும் தப்பி செல்லும்படியான போக்கை உண்டு பண்ணுவார். நீங்க தவறே செய்திருந்தாலும் உங்கள் ஆண்டவர் விட்டு விளையிட மாட்டார். அல்லேலூயா, ஆமென். ஐயோ, தவறு செய்தேனே, நான் என்ன செய்து இதுலேருந்து எப்படி தப்பிக்க போறேன்? பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் இயேசு சீஷர்களை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல. கூட இருக்கிறவங்க சொல்கிறேன், எப்பா போகும்போது வரும்போதெல்லாம் பயிர்களை கொதி சாப்பிட்றாங்களே, ஆண்டவர் இயேசு இடத்துல போய் குற்றம் சுமத்துறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிடலை, அவளை குறைச்சி பேச அனுமதிக்கல ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். தப்பி செல்லும்படியான போக்கை உண்டு பண்ணும்படி உங்களை குற்றப்படுத்துகிறவள் மத்தியில் இந்த உலகம் உங்களை எதை சொன்னாலும் தான் மேலே இல்லைன்னு சொல்கிறதுக்காக உங்களை குற்றம் சுமத்திட்டே தான் இருப்பான். இதுதான் குற்றப்படுத்துகிற ஆவி. இது ஒரு ஸ்பிரிட், அசுத்த ஆவி. இது பிறரை குற்றம் சுமத்தி தான் மேலே இருக்கிற குற்றத்தை வெளியில் மறைக்கிறதுக்காக இந்த காரியத்தை செய்யுது. தன்னை நீதிமான் போல காண்பிக்குது. இப்படி சில மனிதர்கள் உண்டு. இது பிசாசுடைய தந்திரம். இது பிசாசு கொண்டு வருகிற காரியம். இயேசுவை குற்றப்படுத்தும்படி பார்த்தார்கள். இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ குற்றப்படுத்தி கல்லறிய வேண்டும் என்றார்கள். ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதம் செய்து அங்கே ஒரு வழியை திறந்தார், ஒரு அற்புதம் செய்தார், தப்பிச் செல்ல முடியாத போக்கை உண்டு பண்ணினார். அதே ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை குற்றப்படுத்தல் மத்தியிலே ஒரு அற்புதம் செய்ய போகிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை சொல். அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் நீங்க குறுகி போன இடத்துல அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல குறுகி வெட்கப்பட்டு போனீங்க இந்த பிரச்சனையினால், அப்படி நீங்கள் தலை குனிஞ்சிங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்கள் தலையை இந்த மாதத்தில் மேன்மைப்படுத்தும்படி ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இந்த யோர்தான் 2ஆக பிரிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே, யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக யோசுவாவை கர்த்தர் சொல்லுங்க மேன்மைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க குறுகி போன இடத்துல அற்புதம் நடக்க போகுது. எதுக்கு தெரியுமா? அவங்க தலையை உயர்த்துறதுக்கு. அன்னாள் குறுகி வெட்கப்பட்டு என்னுடைய சக்காலத்தை துக்கப்படுத்துகிறாளே என்று சொல்லி அவள் அவமானம் அடைந்து வெட்கத்தோடு எனக்கு குழந்தை இல்லையே, நான் மலடியா இருக்கேன் என்று சொல்லி அவள் கண்ணீரோடு நின்றாள். பாருங்க, அவளுக்கு தான் ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் ஒரு அவளுடைய தலையை உயர்த்தும்படி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், ஒரு சாமுவேலை கொடுத்தார், ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கும்படி இந்த மனிதனை எழுப்பினார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு அற்புதம். சாமுவேல் பிறந்தது ஒரு அற்புதம். அதுபோல ஆண்டவர் உங்கள் குறைவிலும் நீங்கள் குறுகி போன இடத்திலே ஒரு அற்புதம் செய்து உன் தலையை உயர்த்த போறார். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. நீங்க குறுகி போன இடத்துல, நீங்க குறுகி நின்ற இடத்துல ஒரு அற்புதம் இந்த மாசம் நடக்க போகுது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எந்த இடத்துல குறுகி நீங்க வாய் பேச முடியாம, எந்த இடத்துல பதில் சொல்ல முடியாம நீங்க நின்றீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்க தலையை உயர்த்த போறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சிலருடைய கேள்விகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சூழ்நிலை இருக்கும். நம்ம கொடுக்க முடியாம இருந்திருக்கலாம், நம்ம செட்டில் பண்ண முடியாம இருந்திருக்கலாம், இல்லை நம்முடைய நெருக்க உறவினர்கள் அப்படி இருந்திருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் அப்படி சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம், உங்க பிள்ளைகள் அப்படி இருந்திருக்கலாம், உங்களுடைய அதிகாரி அப்படி இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ குறுகி போன இடத்துல உனக்கு அற்புதம் செய்ய போறேன். அல்லேலூயா. என் ஜனங்கள் இனி குறுகி போவது இல்லை,
நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். 3 காரியம். ஆண்டவர் குறைவு நடுவில் அற்புதத்தை செய்ய போகிறார். குற்றப்படுத்துகிற நடுவில் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. 3வது, நீ குறுகி போன இடத்துல அற்புதம் செய்ய போகிறார். இதான் ஜெபிக்கும் போது 3 தலைப்புமே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. நான் ஒன்றும் இதில் தேடி பார்த்துல அடிக்கலை. ஆவியானவர் எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவர் சொன்னார், யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது. நீங்கள் யோர்தானில் போய் ஆசானுடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் என்ன செய்யும்? யோர்தான் 2ஆகும். நீங்கள் போய் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானில் கால் வைத்த பொழுது கால் வைத்து நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த மாசத்துல நீங்க ஸ்டாண்ட் ஸ்டில், நீங்க என்ன செய்யணும்? நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நில்லுங்க. அப்படி சொல்லுங்க, நில்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நில்லுங்க. அல்லேலூயா. என்ன செய்யணும்? அதாவது நிற்கிறதுல பலவித அர்த்தங்கள் இருக்கு. பின்வாங்கிறது, புரியுதா? எல்லாத்தையும் விட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட பின்னாடி போட நில்லுங்க. ஏன்னா அவனுக்கு எதிர்த்து நின்னாதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நின்னாதான் அற்புதம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசத்தில் நில்லுங்க. பயந்து ஓடி போக வேணாம், நில்லுங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து யோர்தான் பிரியும். நான் சொல்றேன், உங்களை பார்த்து பிரச்சனைகள் பிரியும். உங்களை பார்த்து உங்களுக்கு எதிராக இருக்கிற ஆயுதங்கள் விலகும். அல்லேலூயா. ஆமென். வியாதி விலகும், குறைவுகள் விலகும். நீங்க குறுகி போன இடத்துல அற்புதம் ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்? ஸ்டாண்ட் ஸ்டில், அப்படியே நில்லுங்க. நிற்கிற இடத்துல நில்லுங்க. பின்வாங்கி போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கி போகாத இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இங்க சொல்றாரு, அதாவது நம்முடைய பரிசுத்தம், இன்றைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள நாளை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போறார்? பின்வாங்கி போகிறது நம்முடைய பரிசுத்தத்தை குறைவுபடுத்துகிற ஒரு காரியம், தெரியுமா? அப்ப முன்னோக்கி செல்லும் போது தான் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுது? அதிகரிக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். பயந்தாலே, அதாவது பின்னோக்கி போகிற காரியம் எதை குறிக்க தெரியுமா? பயத்தை குறிக்கிறது. நீங்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை குறைக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் இருக்க முடியாது. அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்க நிற்க வேண்டும். பயப்படாம நில்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பயப்படாம நில்லுங்க. பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. குறைவை பார்த்து பயப்படாதீங்க. மனிதர்கள் பேசுவதை பார்த்து பயப்படாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களை குற்றப்படுத்தும் போது நீங்க பயப்படாதீங்க. குறைவை பார்த்து பயப்படாதீங்க. நெருக்கத்தை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற நாள் வந்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் அற்புதத்தை நெருங்கி விட்டீர்கள். யோர்தான் பிரிய போகிறது. யோர்தானுக்கு அருகாமையில் வந்து 3 நாள் ராத்தங்கினார்கள். அங்கே வந்து அங்கே முன்னோக்கி போக நிற்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு அற்புதம் நடந்தோடனே அதில் உலர்ந்த தரையில் நடந்து போவது போல போனார்கள். நம்ம சொல்கிறேன், நீங்கள் அற்புதத்திற்கு அருகாமையில் வந்து விட்டீர்கள். ஆமென் சொல்லுங்க. இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? இந்த உடன்படிக்கை பற்றிய சுமக்கிறவர்களுக்கும் இந்த ஜனங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா 4ஆம் வசனம், உங்களுக்கும் அதன் இடையில் 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். அல்லேலூயா. உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசாரியர்கள் அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு சொன்னாரு. நான் சொல்றேன், உங்களுக்கும் அற்புதத்துக்கும் 2000 முழ டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அல்லேலூயா. பக்கத்தில் வந்துட்டீங்க, அற்புதம் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் வந்துட்டீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லு. பக்கத்தில் வந்துட்டீங்க, அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் சொல்றேன், ஒருபோதும் நீங்கள் இந்த வழியா போகாத ஒரு சூழ்நிலையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போற. இந்த வசனம் சொல்லுகிறது, ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. இந்த வழியா நீங்க ஒருபோதும் போனதில்லை. யோர்தானை பிரிச்சு இதுவரைக்கும் யார் நடந்து போனா? இதுக்கு பின்னாடி வேணா நடந்து போயிருக்கலாம். யார் போனா இதுக்கு பின்னாடி? எப்பா இதுக்கு பின்னாடி
இப்போ நடந்துச்சு. எலியாவும் எலிசாவும் யோர்தானை பிரித்தார். எலியா ஒரு தடவை பிரித்தார், எலிசா ஒரு தடவை. எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி நடந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யோர்தான் இரண்டாக பிரிக்கிறது. நான் சொல்கிறேன், முதல் முறையாக தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழியை திறக்க போகிறார். நீங்கள் முன்னோக்கி செல்லும்படி, நீங்கள் முன்னேறி செல்லும்படி தேவன் முதல் முறையாக அந்த பாதையில் நீங்கள் கடந்து போக போகிறீர்கள். இதுவரை கண்டிராத ஒரு அற்புதம் இந்த மாதத்தில் காத்திருக்கிறது. இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் நினைத்திராத ஒரு மேன்மையை தேவன் இந்த வருஷத்தில், இந்த 2025 வருஷம் இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருபோதும் கடந்து போகவில்லை, அப்படிப்பட்ட பாதையில் தேவன். அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மை இருக்கிறது என்று நம்பிக்கையோடு நீங்கள் நில்லுங்க, தேவன் வழியை திறந்துருவார். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் குறைஞ்சு போயிடக்கூடாது. உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பலவீனப்படக்கூடாது, பின்வாங்கிறாதீங்க, நில்லுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. குறைவில் அற்புதம் செய்வேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, இந்த குறைபட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், குறைவோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னென்ன காரியத்தில் குறைவு இருக்கிறதோ, எந்தெந்த தேவையில் குறைவு இருக்கிறதோ அற்புதம் செய்து நிறைவாக்கும்படி, நிரம்பி வழியும்படி கர்த்தர் கிரியை செய்வீராக. ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே அப்பா தகப்பனை மீதம் எடுக்கும்படியா அற்புதம் செய்வ. கடன் பிரச்சனையை ரத்து செய்யும்படி ஜெபிக்கிறேன். கடன்களை ரத்து செய்வீராக. அந்த குறைவு மாறும்படி. எத்தனை லட்ச ரூபாய் கடன் இருந்தால், எத்தனை கோடிகள் கடன் இருந்தால் கர்த்தர் அற்புதம் செய்து அதை நிறைவாக்கும்படி ஒரு வழியை திறப்பீராக. குறைவு, சரீரத்தில் குறைவு இப்பொழுது மாறும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுது குறைவு மறைந்து போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வியாதி, எவரி சிக்னஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போவதாக. கட்டிகள் மறைந்து போவதாக, பலவீனங்கள் மறைந்து போவதாக. ஓ தகப்பனே, உம்முடைய வல்லமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படும்படிக்கு உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. குடும்பங்களில் இருக்கிற குறைவுகள் மறைந்து போகட்டும். குற்றப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யலாம் ஜெபிக்கிறேன். யார் குற்றப்படுத்துகிறார்களோ அவர்கள் மத்தியிலே தலையை உயர்த்தும்படி அற்புதம் செய்வீராக. குறுகி போன இடத்தில் அன்னாளுடைய தலையை உயர்த்தி அற்புதம் செய்தது போல ஆண்டவரே, எந்தெந்த இடத்தில் குறுகி போய் நின்றார்களோ, பதில் சொல்ல முடியாமல் நின்றார்களோ, தகப்பனே கண்ணீரோடு நிற்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி அதிகாரிகள் மத்தியிலே, வேலை ஸ்தலத்திலே, தொழில் செய்கிற இடத்திலே ஆண்டவரே, கடன் வாங்கினவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறார்களோ, பதில் சொல்ல முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் வழியை திறக்கும்படி, முன்னோக்கி செல்லும்படி கர்த்தர் ஆண்டவரை குறுகி போன இடத்தில் தலையை உயர்த்தும்படி ஒரு அற்புதம் செய்வீராக. விசுவாசத்தில் நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாம ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கூட இந்த வழி நடத்தும், அற்புதங்களால் நடத்தும், அதிசயங்களை காணப்படும், குறைவுகளை மாற்றி போடும். எல்லா துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான ஆபத்து, விபத்து, மரண கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள். படிக்கிற பிள்ளைகளை ஞானத்தின் ஆவியால் நிரப்பி அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற உதவி செய்யும். ஆண்டவரே, வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே டெட் தேர்வுக்காக காத்திருக்கிற, டிஆர்பி எழுதி காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே அப்பா காம்படிட்டிவ் தேர்வு எழுத காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்து ஜெயத்தை தந்து நிரந்தரமான வேலையை தந்து கர்த்தர் கனப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, வேலையில் நல்ல வேலையை தாரும். வாலிப பிள்ளைகளை ரட்சியும். படிக்கிற பிள்ளைகளை அலங்கரி. திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். அற்புதம் செய்யும். ஆண்டவரே, வியாதியை நீக்கி அற்புதமான சுகத்தை தாரும். இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாய் நாங்கள் டிக்ளேர் பண்றோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை அனுதினமும் பார்க்கட்டும். இந்த நாள் முதல் அற்புதங்கள் துவங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தொழிலில் கையிட்டு செய்கிற தொழிலில் விருத்தி அடைய பண்ணும். கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதியும். எல்லா துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மனம்